உள்ளவா பாய். டேய் உன்னை தனியாக தானே வர சொன்னேன். பாய் நம்ம ஆளுங்க பாய், சும்மா பயந்துன்னு. ராமதாஸ் தானே? ஆளை மாறிட்டீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க குரல் மாறி இருக்கு? அது பார்த்து ரொம்ப நாள் அதில் பாய், அதான் மறந்துருப்பீங்க. கொஞ்சம் இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க பாய். என்னது அது மரகத நாணயம். ஏய் டேய் என்னது இது? எடுத்து இடத்த காலி பண்ணுங்க. ஏன் இப்போ இவ்வளோ பதட்டமா வர? டேய் இந்த பொண்ணு இப்போ ஆம்பளை குரலில் பேசுது. என்ன பாய் ஆச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? இப்பதான் ராமதாசன வேற குரல்ல பேசுறான்னு சொல்ற, இப்ப அந்த பொண்ணு ஆம்பளை குரல்ல பேசுன்னு சொல்ற. அதானே. பாரு பாரு கேக்குதா? என்ன கேக்குதா? நீ ஐயோ இப்போ என்னப்பா பண்ணணும்ன்றீங்க? அந்த டூப்ளிகேட் பார்த்து யார் செஞ்சாங்கன்னு பார்த்து சொல்லுங்களேன். டூப்ளிகேட்டா? ஆமா. பா வித்தக்காரன்ப்பா, மிஷினே இல்லாம கையிலே அறுத்து பண்ணியிருக்கான். இப்போ இருக்கிற எவனாலையும் இது மாதிரி தலைகில நின்னாலும் பண்ண முடியாது. இது பண்ணி எப்படி 20-25 வருஷம் இருக்கும். அந்த டைம்ல இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருந்தாங்க. இதுல பிஸ்துனா ராயப்பேட்டை மயில். டேய் இதாண்டா அண்ணா, நம்ம மயில்சாமி என்ன வீட்டில் இருக்கிறா? மயில்சாமியா? உள்ளதான் இருக்காரு. சீக்கிரமா போங்க, என்ன கிளப்பிடுவாரு. வாடா. என்ன ரோஸ் மில்கா? அட பாவிலா, பெருசுக்கு மில்கே இறங்கல. வெளியே பாரு, லிட்டர் கணக்கில் ரோஸ் மில்க் இறக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க மயில்சாமி என்னோட வெயின்ட் அடிக்கிறவங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா ஆமாங்க. நீங்களாவது பால் ஊற்றி பாருங்க, போகுதான்னு பார்க்கலாம். வாங்கம்மா, ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வரலாம். வாங்க வாங்க, தள்ளுங்கப்பா. பார்த்தா சோகத்துல இருக்க மாதிரி தெரியலையா? ஏமா நீ ரோஸ் மில்க் குடிக்க போல? ஆமால. போ. ஐயா ஐயா அண்ணே, உங்களுக்கு தான் சாவ போகிறவங்க டைம் தெரியும்னு சொன்னீங்களே, இவர் இன்னும் எவ்வளோ இருப்பாரு? ஆல்ரெடி டெட்லைனை தாண்டி தான் போயிட்டுருக்கு. எது கேட்குறதா இருந்தாலும் சீக்கிரமாக கேளு. சீக்கிரம். ஐயா மகி, அந்த கலசத்திரம் நீ இதை சாப்பிட்டு கையை கொடு. கேளு, உயிர் போகாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஐயா இது இது என்ன தெரியுதா? இது நீங்க தான் செஞ்சீங்க? இது இது யார் செய்ய சொன்னா? அவர் பேர் என்ன? ஐயா சொல்லுங்க ஐயா, அவர் பேர் என்ன? என்ன பண்றது? புரியலையா? இதை செய்ய சொன்னவரோட பேர் என்ன? உன்னை யார் ஞாபகம் சொன்னது? போயிடுச்சு. அதை தள்ளுதுப்பா. ஐயா அந்த அப்புச்சி சாகிற நேரத்தில் எதையும் தெளிவாக சொல்லாமல் புள்ளி வச்சு கோலம் போட்டு நம்மளையும் குழப்பி விட்டு போயிடுச்சா? கடைசியில் அந்த ஆள் சாகிறதுக்கு முன்னாடி கேலண்டரையை பார்த்தாண்டா. எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு கிருஷ்ணன் படம் இருந்தது. அது ஒருவேளை அந்த ஆள் பேர் கிருஷ்ணனானதா இருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்?
ஒருவேளை அது இனிஷியலாக இருக்கலாம். 3 புள்ளினா அக்கு அக்கண்ணா. பிடிச்சேன். கிருஷ்ணனோட அப்பா பேரு அக்கில் ஆரம்பிக்கும். ஓ ஓ. எது இந்த அக்கல் இல்லையா? தையல் பிரிஞ்சிடும். அட, எல்லாரும் சிரிக்காம கொஞ்சம் சீரியஸா யோசிங்களேன். இந்த இடம் சரியில்லை, நான் உள்ளே போய் யோசிச்சுட்டு வரேன். அக்கு அப்போ அக்கு பிறந்தாமனா இருக்குமா இல்லை என்ன? நீங்கள் மயில்சாமி தானே? ஆமாண்டா, உயிர் போற நேரத்துல தெளிவா ஒரு குழு கொடுத்தேன். எவனாவது கண்டுபிடிச்சிங்களாடா? ஏதோ அந்த தம்பி மட்டும் கிருஷ்ணங்கிற பேரை கரெக்டா கண்டுபிடிச்சான். நாங்களும் தான் கண்டுபிடிச்சான். அந்த ஆள் இன்சிலு அக்கு தானே? டேய், அது ஸ்டெதாஸ்கோப்டா. ஆமா, அப்ப அந்த ஆள் பேரு டெட்டஸ்கோப் கிருஷ்ணனா? டேய், டாக்டர்டா, டாக்டர் கிருஷ்ணன். ஆமா. போங்கடா டேய். கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி. அந்த 3 புள்ளியில என்ன அர்த்தம் இருக்குன்னு இன்னுமா புரியல? புரியல. புரியலையா? டாக்டர்ப்பா, டாக்டர் கிருஷ்ணன். டாக்டர் ஜான் கூட வச்சுக்கலாம். உள்ள போய் மூளையில கசக்கி நானே ரெடி பண்ண. ஆமாப்பா, நீங்க சூப்பர். டேய், ஸ்டெத்தஸ்கோப்டா. நீயா கண்டுபிடிச்ச? யா ட்ரூ மாப்ள. ட்ரூவா? அப்பா பிரமிசா நான் தான் மாப்ள கண்டுபிடிச்சேன். நீ என்ன போயா சும்மா ராணுவ ரசித்த கண்டுபிடிச்ச மாதிரி. நான் ட்விங்கிள் ராமநாதன் பேசுகிறேன். ராமதாஸ் எங்கே இருக்கான்? டேய், சவுண்டை ஏத்துற. சொல்லுங்கம்மா, ராமதாஸ் எங்கே இருக்கா? டேய், எவன்டாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணது? ஆஃப் பண்ண சொல்றாரு. அது இல்லைண்ணே, கிளவி அழுவுது. அழுகுதா? ஏமா நான் என்ன கேட்டேன்னு இப்போ அழுறீங்க? ராமதாஸ் எங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கே ஒப்பாரி வைக்கிறீங்க? அவன் சேர்த்து 10 நாள் ஆகுது. காரியம் கூட பண்ணியாச்சுப்பா, சாவுக்கு கூட வரல. போன் பண்ணி கேட்குறிய யாரும் இல்லடா, நீ சொல்லாத பிள்ளையா? டேய், என்னடா கழுவி உளறிட்டு இருக்கு? ஆமாண்ணே, அவனுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்கு. செத்துட்டான்னு தான் நினைக்கிறேன். செத்துட்டானா? அப்போ அந்த மரகத நாணயத்தை எடுத்தது யாரா? அவனுக்கு ஏதோ பெருசா பிளான் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன்டா. அண்ணே, இப்போ கிளவி என்ன பண்ணுறது? கிளவிடா. டே, ஹலோ ஹலோ. டே 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 டே, கிளவி என்னடா பண்ணீங்க? சுட்டண்ணே. ஆட படுபாவிகளா, தெரியாம லைன் கட்டானா சுட்டுறீங்களாடா? அண்ணே, கிளவி சாகலண்ணே, ஜஸ்ட் மிஸ்ஸு. குறிய தப்பா வச்சுட்டு ஜஸ்ட் மிஸ்ன்றான் பாரு. கிளம்பி வாங்கடா. டேய் மொட்டை, எடுத்து வைடா. சரிண்ணே. டேய், போடுறா. ரெடியா? டாக்டர் கிருஷ்ணன் பேர்ல சென்னையில் இருக்கிற டோட்டல் லிஸ்ட் எனக்கு வேணும். அதெல்லாம் சரி. நீங்கள் யார்? டாக்டரா? நோ. பின்ன போலீஸா? நோ. அப்புறம் பத்திரிக்காரரா? ஓ, எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கணும்? இந்த இதுக்கு தப்பில்லை, கொடுக்கலாம். டாக்டர் ஹாப்பியா? காப்பி தான். யோ வெத்தலை, என்ன ஒரு சாதாரண பிரிண்ட் அவுட்டுக்கு 1000 ரூபா கேட்குறியா? நாளைக்கு 4000 ரூபா வரையும் செலவு வரும், பார்க்குறியா? என்ன தம்பி, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? ஆமாண்டா, அப்படிதான்டா இருக்கும். பாடுறா. டேய், எனக்கு தெரிஞ்ச ஒரு கிருஷ்ணன் புல்லாமலாம் வச்சுன்னு பாரு, அவர் கேட்கலாமா? வாய மூட. என்னடா இத்தனை கிருஷ்ணன் இருக்காங்க? ஏன்னா புரியுதா? எத்தனை பேர்த்துட்டு அப்படி வாங்கியிருப்பேன்?
பெரிய பொடலங்க ஆபீசரு உன்னைய ஒரே குத்துல மூக்கலையா ரத்தம். மாப்ள நீ இந்த விபூதியை கொடுத்து சாந்தப்படுத்தினால அந்த ஆளை அடிக்காம. டேய் இது விபூதி இல்லையா? அப்புறம் எரிஞ்சு போன பிரிண்ட் அவுட். பிரிண்ட் அவுட்டா? வெத்தலகார நீ எவ்வளவு நல்லவரு. இதுதான் கால சக்கரங்கிறது. எப்படி? அது அப்படிதான். 74 75 76 77 சார் 4,000 rupees. சார் பரவாயில்ல, இதுல காப்பி பண்ணி கொடுங்க. நான் கடையில் போய் பிரிண்ட் எடுத்துக்கிறேன். என்னடா லூசு பேல எம்மடியால தண்ணி ஊத்துறா. டேய் நில்றா. டேய் கண்ணு ஊத்துறா. கொல்ல நில்றா. போடா. டேய் டேய் சண்டை போடாத டேய். டேய் மாப்ள நீங்க நல்லா பாத்தீங்களா? அந்த வெள்ளை கலர்ல இருந்தது ஆவிதானா? அட ஆமாப்பா, அந்த பேப்பர் நம்ம கை கிடைக்காம பண்ணதே அந்த ஆவியோட வேலை தான். டேய் பிஸ்கோத்து, அவர் இதுமாரி சில்லறை வேலையிலலாம் இறங்க மாட்டார். வந்தா சங்கு தான். இது எவனோ லோக்கல் கைடா. ஆனால் என் கணக்குப்படி இப்போ அந்த ஆவி நம்ம கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம கூட எப்பவுமே நிறைய ஆவி இருக்குல்ல. நீ வேற, இது எக்ஸ்ட்ரா ஆவிப்பா. நான் ஒன்று பண்ணுறேன், நான் போய் ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்து வந்துடுறேன். போயிட்டா போல. என்ன ஒரு சடங்கு. இங்கேருந்து ஆரம்பம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்மளோட சேர்த்து 132 பேர் சரியா இருக்கே. ஓ பெரியப்பா, நம்ம குரூப்ல புதுசா ஏதாவது ஆவி வந்துச்சா? அட ஏன் கேக்குறப்பா, இந்த பசங்க 4 நாளுக்கு முன்னாடி செத்து போன எவ்வளவு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து அட்டகாசம் பண்றானுங்க. செத்த நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்க. ஓடுறானுங்க, ஒடியாரானுங்க, சை கூத்தடிக்கிறானுங்க. அட கூத்தடிக்கிறானுங்க. ஓ அடிடா, புதுசா ஏதாவது ஆவி வந்துச்சா? எப்படி ஓடுறானுங்க? யோகியமாக எல்லா இடத்தும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே காணாம. யாரா நீ? எல்லாருமே விட்டானு, இவன் மட்டும் என்ன? அந்த மருதாணி புக்ல டாக்டர் பேர் தேடவே இல்லையடா. அவனையே பார்க்குறானு. ஏய் நீ யாரு? நான் டாக்டர் கிருஷ்ணன். நீயும் செத்து போயிட்டியா? அது எதுக்கு இவனுங்களை இப்போ நோண்டிட்டு இருக்க? நான் மட்டும் அதை தொட்டு சாவணும். சரி, அவனுங்க உங்களை வச்சு அதை எடுத்து அனுபவிக்கணுமா? நான் அதுக்கு விட மாட்டேன். என்னையே அப்படி ஸ்கூல் பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? நம்மளால எடுக்கணும்ல, தொட்டு செத்து போயிட்டான். அவனுக்கு சேஃபாக எடுக்கிறானுங்களா? உனக்கு என்ன? என்ன சொன்னாலும் சரி, நான் அதுக்கு விட மாட்டேன். ஓஹோ, அதுக்கு நான் உன்னை விட்டா தானே? நட்பு ஆவிகள்லையும் இருக்கு. நீ ஆபரேஷன் பண்ண கத்தியை பிடிக்கிறவன், இவனுங்க ஆளை விட்ட கத்தியை பிடிக்கிறவனுங்க. பார்க்குறியா? மரியாதையா போயிரு. அவனுங்களை நான் விட்டாலும் அந்த இரும்புரை அரசை விட மாட்டான். இதுல இல்லடா. வந்துட்டா போல. அதில் பார்த்தேன். இல்லை இருக்கு. எது?
இந்த புக்கை எழுதுனதே அந்த டாக்டர் தான். இவன் இடத்துல தான் இப்போ அந்த மரகத நாணயம் இருக்கு. சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணுங்க, சொதப்பிடாதீங்க. என்ன உண்மைதான்? ஏண்டா சிவாஜி ஐயா கட்டம்னு பந்தாவா சொன்னீங்களாடா? இப்படி வசந்தமாளி சிவாஜி கட்ட போட்டு விட்டுருக்கீங்க. அந்த நரசம்மா எப்படா என்ன மதிக்கும் சொல்லு. வாயில நல்ல வேற என்ன? நெக்ஸ்ட் மிஸ்டர் தோத்தலவாயன். யாரா இவ்வளவு கேவலமா ஒரு பேரை வச்சிருக்கீங்க? தோத்தலவாயன் உங்களதான் கூப்பிடுறாங்கல்ல. கடைசிக்கு ஒரு நல்ல பேர் கூட கிடைக்கலடா உங்களுக்கு. யாருக்கு தோத்தலவாயன்? ஓ உங்க பேர் தான் தோத்தலவாயனா? ஆமா வா. தோத்தலவாயன் தோக்காதவாயன் நல்லா வந்து சேருது அவர். வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். குட் மார்னிங் மிஸ்டர் கோ. டாக்டர் ஓ இல்ல தோத்தலவாயன். சாரி கம் க்ளோசர். என்ன இவனுக்கு ஹார்ட் பீட்டே கேட்க மாட்டேங்குது? ஸ்டெத்தில் ஏதாவது ப்ராப்ளமா? இந்த நேரம் உங்க அப்பா இருந்திருந்தாருன்னா என்ற வேற எவ்வளோ அழகாக கூப்பிட்டுருப்பார் தெரியுமா? நல்லா தானே ஒர்க் பண்ணுது. வாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் ஹார்ட் பீட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. எங்கள் டேடி எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னப்பா இப்படி கேட்டேன்? உங்கள் அப்பாவும் நானும் அந்த காலத்தில் ஒரே ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. ஈஸி. தேங்க்யூ. நான் ஃபெயில் ஆகிட்டேன், உங்கள் அப்பா டாக்டர் ஆகிட்டார். நான் இவங்க வீட்டுக்கு போகையில் இவன் சின்ன பையன் டவுசர் கூட போடாமல் டிக்கி டிக்கி டிக்கின்னு ஆடிட்டு இருப்பான். கண்குள்ளா காட்சியாக இருக்கும் பார்க்குறக்கே. போக சார். ஓ வெக்கமா? இருக்கட்டும். இந்த ஆஸ்பத்திரி கட்டின பிறகு உங்கள் அப்பனை பார்க்கவே முடியறதில்ல. சேட். கடைசியாக மரகத நாணயம் எடுக்க போகிறேன்னு என் தம்பி செத்து போனான் பாரு. அப்போ பார்த்ததுப்பா. மரகத நாணயம்? ஆமாம். எங்கள் அப்பா கூட அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் சார். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவுக்கு இந்த பழங்கால பொருட்கள்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி தம்பி. இவங்க அப்பாவுக்கு புதுசை விட பழசுன்னா அது மேலே ஒரு கண்ணு. உங்கள் அப்பனை பற்றி கேவலமாக பேசுனா பேசியிருக்கிறான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி பழசுங்களுக்காகவே ஊருக்கு வெளியில ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாரு. அது கூட சின்ன வீடு இல்ல, பெரிய வீடு. சிரிப்பு நிறுத்துறா. எங்க உங்க அப்பா கட்டின அந்த பெரிய வீடு எங்கடா இருக்கு? அதான் கேட்குறான்ல. சொல்லு. அந்த வீக்கு உனக்கு அளவு பத்தாதே. நீங்களா யாரு? நாங்கெல்லாம் போனோம். அந்த கட்சி ஃபிட் மூட்ல பார்த்து நேக்கிறேன். சிரிச்சே கொண்டுருவான் போலையா? இது பாரு, அவனை கூட்டிட்டு பின்னாடி வெளியே வந்துடு. நாங்க முன்னாடி வெளியே போயிடுறோம். அதான் நம்மளுக்கு சேஃப். ஓகே சரிப்பா, கால் எடுத்து வைடா. உன்னை தாண்டி நான் இத்தனை நாளா தேடிட்டு இருக்கேன். கட்டின புருஷன் இருக்கும்போது கண்டவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்க. யாரு இவ? ஏய் என்னடி, என்ன போய் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஏண்டி இவன் ஒரு ஆளுன்னு இவன் கூட இப்படி ஓடி போறதுக்கு பதிலா பேசாம தூக்கு கயிறு மாட்டிருந்த இல்ல, அதுலயே தொங்கி தொலைச்சிருக்க வேண்டியதானடி. ஏய் கையரா. முடியாது, அவர் நம்ம மயக்கிட்டா. என் கண்ணு முன்னாடியே முன்னாடி உன்னை மயக்கிட்டான்னு சொல்றேன். ஏய் இவ்வளவு கேக்குறேன், கொஞ்சமாவது வாய் திறக்கிறாளா பாரு. என்னடி லுக்கு? ஏய் எச்சேஸ்வரே, எவ்வளோ பெரிய ரவுடி, என்னையே இந்த அடி அடிக்கிற. இந்த பொண்ணை என்ன அடி அடிச்சிருப்பா? என்ன வேலைக்கு அனுப்புனா நீ என்னடா ஓடிக்கிட்டு இருக்க? அடிக்கடா ஆடு பிடிக்கடா. என்ன எதுக்கு கடத்துனீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?
மரகத நாணயம் என்கிட்ட எங்க இருக்கு? டேய், அது உங்ககிட்ட இல்லைன்னு தெரியும். உங்கள் அப்பாவோட பெரிய வீடு இருக்குமே, அது எங்கே இருக்கு? உங்க அப்பாவோட சின்ன வீடு எங்க இருக்கு? தகடு வெட்டி. டேய் டேய், உள்ள கூட்டிட்டு போ. டாக்டர், தேங்க்யூ. உசிரடக்கும் கூட்டம் ஒன்று தெரியுது. வெறி பிடிச்ச வேட்டையாட அலையுது. மரண பயம் முன்னில் தெரியுது. டேய் சும்மா இருடா, ஆடாதடா. வணக்கம், நான் டிங்கிள் ராமநாதன் பேசுறேன். ஏய், இந்த நியூஸை மாத்திட்டு அந்த பாட்டை போட்டுவிடியா? ஏய், அண்ணன் பேசுறாரா? அண்ணா, அண்ணே எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? வீட்டெல்லாம் நல்லா இருக்காங்களா? சின்னவன் ரவி எப்படி இருக்கியான்? டேய், உங்க அண்ணன் இல்லடா, எங்க அண்ணன் பேசாரு. ஏய், உங்க அண்ணன் பேசுறா ஓட்ட பேசுறேன் தான்டா. ஏன்டா பேசிக்கிறியான்? டேய் சுட்றா அவனை. ஏய், எங்கடா பூசட்டில ஓட்டைய போட்டுவிட்ட? எவன்டா குறுக்க பேசுறது? அவனே சுட்றா. அண்ணே, அவனே தானே, அவனை சுட்டண்ணே, ஒண்ணுமே ஆகலண்ணே. என்ன மறுபடியும் ஜஸ்ட் மிஸ்ஸா? பக்கத்துல வேற எவனா சுட்றா. வேணா. நம்பிட்டாளுங்க லூசு கூப்பிடுங்க. என்னடா நடக்குது அங்க? காரியத்தை முடிக்கலனா கச்சேரியா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே, மிமிக்ரி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா என்ன? நம்மளே நக்கல் பண்றானுங்களா? டேய் தூக்குடா. அங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் டார்ச்சர் முத்திக்கிட்டு வாங்கடா. டேய் நடக்கடா. தூக்கி தாண்டா போ சொன்னாரு, தூக்கி போடா. உங்களை பேக்குடா. டேய் சுக்காப்பி இவனையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன படம்டா, சுவாஜியாடா. நேசமணி பாத்தியா? ஐயோ, கடத்திட்டு வந்திருக்காங்க. கர்ணன் படம் பார்த்துட்டு இருக்கானுங்க. மாப்பிள, அந்த பாட்டு இந்த சீனுக்கு முன்னே அப்படியா நல்ல பாட்டு மாப்பிள. அது நானா உன்னைத்தாண்டா. எங்க அந்த மரகத நாணயம்? மரகத நாணயமா? அதைத்தான் நாங்கள் எடுக்கவே இல்லையா. நீ இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்ட. அதான் சொல்லிட்டேனே. என்னடா சொல்லிட்டேன்றா? ஆமாண்ணே சொன்னேண்ணே. அதையே என்கிட்ட சொல்லல. அதான் அவன் உங்ககிட்ட சொல்லிட்டானே. அண்ணே அண்ணே அண்ணே, அவன் குழப்பறான். நான் சொல்றேன், அவன் சொல்லிட்டேன்னு சொன்னது வேற, அவன் சொல்லிட்டானான்னு நீங்க கேட்டது வேற. அதுக்கு அவன் சொல்லிட்டேன்னு சொன்னது வேற. அதை ஏன்டா என்கிட்ட சொல்ல நீங்க சொன்னது வேற. அதுக்கவே டேய், நீ காமெடி பண்ணுறேன்னு நான் கை தட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ காமெடி ட்ரெண்டாக இருக்கலாம்டா. அந்த கன்றாவி தான் உங்களாம் கூட வச்சிருக்கேன்.
அவங்களோட சேர்ந்து என்னையும் காமெடி நினச்சிட்டு இருக்கான். சொல்ல அவன்கிட்ட நான் சீரியஸாகவே சீரியஸ்னு. டேய் அண்ணன் சீரியஸ். அப்படியா? ஏய் சொல்லுங்கண்ணே. நான் காலையில் வருவேன், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டு வை. சரிங்கண்ணே. சரிப்பா. குட் நைட் பா. இதே கருங்கல் குரல் தாண்டா, அவனுக்கு 2 பொத்தலை சேர்த்து போடு. ஓகேண்ணே. ட்விங்கிள் சார். சார் ஏய் எல்லாம் வாடா. ஏய் நான் முதல்ல போறேன், சீக்கிரம் போடா. என்னடா டாக்டர் சீட்டில் எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்கானுங்க. ஆமா அது என்ன கொளுத்து பண்றியா? உள்ளவா தெரியும். ஓஹோ. டேய் யாரா? டேய் ஓ அவனா? இவனுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு இவனுக்கு எல்லாரும் வேடிக்கை பார்க்கணும். எவனாவது பார்க்கலைன்னா உடம்புல தலை எடுத்துரு. ஓகே ப்ரோ. சரி வா போலாம். என்ன நடத்தி காட்ட போற? ஆமா உனக்கு மாசம்பளமா வாரசம்பளமா? ஓவர். டேய் எல்லாரும் அவனே பாருங்கடா. ஏய் அவனதான் நாங்கள் டெய்லி பார்க்குறோம்ல, அதனால் நீ பார்த்துக்கோ. டேய் உங்களை டார்ச்சர் பண்ண போறேன்டா, கொஞ்சமாவது மரியாதை பண்ணுடா. டேய் டேய் போய் உட்கார். இல்லப்பா அங்கே ஏசி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறேன். போய் உட்கார். நடக்கடா. கை நீட் பாரு. ஆமா எது குண்டா இதுல பசையுது காய்ச்ச போறியா? உன் ரத்தத்தை இதுல பிடிக்க போறேன். ஓஹோ சரி சரி சரி. இதுதான் அந்த வேலையா? என்னடா ஒரு நிமிஷமா. அப்படி வாங்கடா வலிக்கு. அவசரமா மூச்சா வருது, போயிட்டு வந்துடுவா. ஏப்பா நிறைய முடி கொட்ட மாட்டிருக்க, எருமாட்டின்னு யூஸ் பண்ணி பாரு. புரியலையா? அமேசான் காடுகளில் என்னடா ரத்தத்தையே காணும். அது எப்படி வர? இப்ப இந்த கையை கட்ட நீ அவுக்க மாட்ட. இங்க வா. என்னடா இதுலயும் ரத்தம் வரல? டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எனக்கு ரத்தம் வேணும். இப்ப வருப்பாரா? அட இருந்த குட்டால வச்சுக்கலாம். அப்படியே ஓரமா விழு. சொன்னா கேள்றா. ஓ அதுக்குள்ள அவனை முடிச்சானா? இரு உன்னையும் முடிக்கிறேன். தையல் பிரிஞ்சிடும்டா. நான் அப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன், தையல் பிரிஞ்சிடும் தையல் பிரிஞ்சிடுன்னு. வேற தைக்கிறது நான்சென்ஸ். பிளடி ஃபோல். டாக்டர் டாக்டர் எந்திரியா எந்திரியா முதல்ல. யோ கீழே பாரியா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ பாட்டு தூங்கிட்டு இருக்க. ஓவர். டேய் என்னாச்சுன்னு பாரு. சீக்கிரம் பாரு. அண்ணே நம்ம கார் எடுத்தானே தப்பிச்சு போயிருக்காங்க. ஆஹா சாவியை கார்லேயே வச்சிருந்தியா? ஆமாண்ணே. அடடா டீசல்லாம் நல்லா தழும்ப தழும்ப. ஆஹா காத்தெல்லாம் நல்லா கிண்ணுன்னு. அடடா இந்த ஷூல என்னமோ இருக்கு பாருப்பா. எங்கண்ணே? ஐயா வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுக்க தானே பாரதேசி. கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு வண்டி எங்க இருக்கு கண்டுபிடி போ. சரிண்ணே. டேய் அவனடா சிகரெட்டை காதல் வச்சு பிடிச்சிட்டு இருக்கா பாரு. அண்ணா சிகரெட்ல சீட்டு எங்க காட்டு. அன்புள்ள ட்விங்கிள் ராமநாதன் அவர்களுக்கு இளங்கோ எழுதுவது என்னவென்றால், ஏன்னா டேய் இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாடா நீ. அதான் நாங்கள் இன்னும் மறுநாள் எடுக்கவே இல்லை சொல்லிட்டே இருக்கோமே. ஒரு தடையாவது நீ காதல் வாங்கினியா நீ? இவன் தலைவனை சத்தியமா சொல்கிறேன், இனிமே தானே நாங்கள் எடுக்கவே போகிறோம். முடிஞ்சா தத்து கூட போட.
ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். அது என்னடா பேர் இது? டிங்கிள் ராமநாதன். நான் ஊருக்கு போய் திரும்பி வரதுக்குள்ள ஒழுங்கா உன் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். இல்ல நானே உனக்கு அசிங்கமா ஒரு பேரை வச்சு விட்டுருவேன். கண்டுபிடிச்சேன். ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணதுல இப்போ அவங்க தாம்பரம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. என்ன இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நம்ம தெளிவா பேசணும்னா அவனுங்க தாம்பரத்துலேருந்து திண்டிவனம் போயிடுவான்னு நினைக்கிறேன். போய் வண்டி ரெடி பண்ற. போகணும்ண்ணே, போயே ஆகணும்ண்ணே. டேய் அண்ணே, அப்போ நீங்கள் வரல? ஐயோ, நீ குடோனை பார்த்துக்கோ, நானே போகிறேன். கதை தர சீக்கிரம். இதுதாங்க அந்த ரூமு. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இங்க ரொம்ப வேர்க்குது. நான் வேணா கார்ல உட்காந்துக்கிட்டுமா கீழே? வேறுதா இதை தொச்சுக்கோ. என்ன பக்கம் பாரு அண்ணே. அங்க நம்மள்றா அண்ணே, அண்ணே இங்க வாங்க. இது என்னன்னு பாருங்க. இதுதான் நினைக்கிறேன். தம்பி, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே போங்க. நான் இதை பார்த்துட்டு சொல்கிறேன். நாங்கள் ஏன் வெளியே போனோம்? தொட்டா தானே பிரச்சனை. தொடங்க பார்க்கலாம். மாப்ள சொல்லு. நாங்க வெளியே போனோம். தொட்டா பிரச்சனை. விஷயம் சொல்கிறேன்ல, விளையாட வெளியே போகடா. போங்கடா. போ மாப்ள. என்னடா அப்படி பண்ணானுங்க? அந்த மரதனானத்தை யார் பார்த்தாலும் அது அவங்கள தொட வைக்கும். அதோட சக்தி அப்படி. அதுக்கு தான் இவங்க வெளியே போகலாம்னு சொன்னோம். அவசரப்பட்டாங்க. போலாமா? ஹே, அவரே ஒரு மாதிரி இருக்காரு. என்னாச்சு? நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மரகதனானத்தை தொட்டீங்கடா. மரகதனானத்தை நாங்க தொட்டோம். தொட்ட எங்களுக்கு தெரியாதா? என்னடா அவரு? மாமா விளையாட்டு கேட்டாம எத்தமா போலாம். வாடா சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. வாங்க. சாண வர சொல்றா. ஜான், மரகதனானயம் ரெடி. அமௌண்ட் நான் சொல்றதுக்கு கொண்டு வந்துடு. டேய் என்னப்பா? இரும்பொறை அரசன்